எதுவும் வேலை எதுவும் எடுக்கல. நாங்க பேசுற கேக்குதா? வேலை எதுவும் எடுக்கல. எங்க ஊர்ல நாத்து நடையில நாத்து நடுறவங்க என்ன பாட்டு பாட, எங்க ஊர்ல செகடின்னு ஒரு பாட்டி இருக்கும். அது எப்படின்னா நாத்து நட்டுக்கிட்டு இருக்கையில அதை பாட்டு பாட சொன்னா நல்லா ராகம் போட்டு பாட்டு பாடும். அப்போ நீங்க என்னாச்சும் குறைவா நடுறீங்க, எங்க தோட்டத்துல 50-60 பேர் நடுவாங்க. அந்த கிழவி என்ன நீ நாத்து நடாட்டியும் பரவாயில்ல, பாடுறத நடுவில் நின்றுட்டு பாடு அப்படிம்பாங்க. நல்லா ராகமா பாடும். பழைய கிழவி செத்து போச்சு, அதெல்லாம் செத்து 10-15 வருஷம் ஆகி போச்சுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி நிக்கையில அந்த கிழவிட்ட சொல்லுமா, அந்த கிழவி என்ன எனக்கு வெத்தலவா கொடுப்போம். நாத்து நடையில முத வெள்ளை நாத்து கொடுப்பாங்களா, முத நாள் ஓனர் வீட்டில் போய் குழம்பு போட்டு வெத்தலா கொடுத்துட்டு வருமா, அதுக்கு வாங்கின வெத்தலவாக்கு மிச்சம் இருக்கும். அதை மிச்சம்னா நிறைய சேர்த்துட்டே வாங்குவோம். மறுநாள் காலையில் கொடுக்கும். முதல் நாள் நைட்டே நாத்த புறாத்தையும் சாஸ்திரத்துக்கு பிடிங்கிட்டு அந்த நாத்த புறாத்தையும் அலசி ஒரு குப்பை நாத்து மட்டும், ஒரு கைப்பிடி நாத்து இருக்குல்ல, இந்த நாத்தை எடுத்துக்கிட்டு நிலத்தோட ஓனர் யாரோ முதலாளி யாரோ வீட்டுக்கு வந்துருவாங்க சாயங்காலம் 6 மணிக்கு. அதுக்கு பேர் வெள்ளை நாத்து கொடுக்குறோன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. வெள்ளை நாத்துன்னு சொல்லுவாங்க, வெள்ளை நாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து வீட்டில் வச்சு அந்த நாத்தை வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்து கையில கொடுத்து, அதாவது தோட்டத்துல இருந்து உங்களை மாதிரி நாத்து நட வந்த தாய்மார்கள் 50-60 பேர் வருவாங்க தோட்டத்துக்கு. அப்போ அந்த நாத்தை கொண்டாந்து எங்க வீட்டில் கொண்டாந்து கொடுத்து வீட்டு முன்னாடி நின்று குழாவு போடுவாங்க. நாங்கள் சந்தனம் குங்குமம் வெத்தலவாக்கு எல்லாம் கொடுப்போம். வெத்தலவாக்கெல்லாம் வாங்கிட்டு சந்தனம்லாம் தொட்டு வச்சுட்டு குழாவு போட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ஆக்கி வச்சிருப்போம். இதெல்லாம் எப்படின்னா நாத்து நடுறதுக்கு முத நாள் நாத்தை புடுங்கிட்டு, இந்த இப்படி நாத்தாங்கல்ற நாத்த அக்கா பிடிங்கிருக்காங்க, அம்மா பிடுங்குதா, இது மாதிரி ஒரு வெத்தம் மட்டும் முடிட்டு வந்து நைட்டு பேசிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வருவாங்க. அப்போ வெத்தலவாக்கு எல்லாரும் கொடுப்போம். மறுநாள் காலையில நாத்து நட போவையில இந்த தோட்டத்தினுடைய இந்த வயக்காடு நாத்து நடுறீங்க, அந்த வயக்காட்டுல ஒட்டுமொத்த வயக்காட்டுக்கு ஈசானி மூலம் இருக்கும். அந்த ஈசானி மூலம் நின்று முதல்ல சாமி கும்பிடுவாங்க. அப்ப அதே மாதிரி வெத்தலவாக்கெல்லாம் கொடுத்துட்டு முட்டாயெல்லாம் கொடுத்துட்டு வேலைவாக்கார் இங்கே இப்படி கும்பிடுவீங்களா? ஆமா, அப்படி பண்ணுவாங்க. நான் சொல்றேன் மதுரை பக்கம், திண்டுக்கல் பக்கம், நத்தத்து பக்கம். அப்ப அப்படி செய்யல எல்லா பேருக்கும் வெத்தலா கொடுத்துருக்காங்களா? இதுல ஒரு சிலர் அப்பவே வெத்தலாக்கு போடா, ஒரு சிலர் மடியில கட்டி வச்சுக்கிறாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கிறோம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த கிழவி பாட்டு பாடுச்சுன்னா யாரெல்லாம் வெத்தலா கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பக்கத்துல நின்று பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு வெத்தலாக்கு அப்புறம் வாங்கிட்டு பாட்டு பாடும். அவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடு நல்லா இருக்கும். அந்த கிளவி பாடுற பாட்டுகள் அதுவே வார்த்தை போட்டு அதுவே மெட்டு போட்டு அதுவே பாடு நல்லா. அது சினிமா பாட்டெல்லாம் இல்லை, அதுவே பாடு. அப்படி ஒரு 5-6-10 பாட்டு வச்சிருக்கேன், அதுவே பாடிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த கிளவி எங்க ஊர்ல இருந்துச்சு. அந்த கிளவிக்கு பதிலாக இங்க நான் வந்திருக்கேன். உங்களுக்கு நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். இவ்வளவு சொல்ல வந்த காரணம் தான். நான் பாட்டு பாடிட்டே இருக்கேன், நீங்க வாட்டு நட்டுக்கிட்டே இருங்க. நான் வாட்டுக்கு என்னென்ன பேசுறேன் பூரா கேட்டுக்கிட்டே நட்டுக்கிட்டு இருங்க. ஏன்னா என்னைய மட்டும் நான் பேசுற மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓனர் என்னை பார்த்துட்டே இருப்பாரு. இங்க காணும் ஓனர் போயிட்டாரா, முறைச்சிக்கிட்டே இருப்பாரு. ஓனர் என்ன இங்கதான் இருக்காரா இல்ல வந்துட்டாரா? அவரே ஓனரா? ஓனர் மாதிரியா? எல்லாருமே ஓனர் தான். எல்லாருக்கும் தனித்தனி வேக்காடா? தனித்தனி வேக்காடு. இந்த செட்டா யாரு போட்டுக்கிட்டது? நீங்க போட்டுக்கிட்டீங்க தனியா. அறுத்தீங்க கொண்டாந்து அடிக்க மூட்டை போட்டு வைக்கிறது. இந்த நெல்லு குடோனுக்கு பதில இந்த பாதி பயில சொந்தமா நெல்லு குடன் கட்டுற அளவுக்கு நம்மளை நடுத்தரவு கொண்டாந்து விட்டேன். ஐயா உண்மை என்ன தெரியுமா? இந்த அரசாங்கம் இந்த பகுதியில் எத்தனை ஏக்கர் விவசாய நிலம் இருக்கோ அத்தனை ஏக்கர் விவசாய நிலத்தை பூராத்தையுமே அளவெடுத்து இந்த ஏரியாவில் 300 ஏக்கர் இருக்கா, 500 ஏக்கர் இருக்கா, 1000 ஏக்கர் இருக்கா, 5000 ஏக்கர் நெல் விளையுதுன்னா 5000 ஏக்கர்ல எவ்வளவு வரும்? ஒரு நெல் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 35 மூட்டை மூட்டை வருமா? ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டை குறைஞ்சபட்சம். நஷ்டம் 35 மூட்டையெல்லாம் வந்தாக்க கஷ்டம். அந்த 35 மூட்டையிலிருந்து நல்லா விளைஞ்சா 80 மூட்டை வரையும் கூட வரும். உண்மைதானே சொல்றேன்? 80 மூட்டை வருமா ஒரு ஏக்கருக்கு? 35 மூட்டையிலிருந்து 40, 45, 50, அது 35 மூடை ஆரம்பம். சரிங்களா? அப்ப அப்படி இருக்குன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூடைங்கிறது 50 மூடை கூட வச்சுங்க அதிகபட்சம். அப்ப 35 மூடை 50 மூடை விளையுதுன்னா ஒரு 1000 ஏக்கருக்கு எத்தனை மூடை விளையும்? 1000 ஏக்கருக்கு ஒரு குடோனை கட்டுவோம். அந்த குடோன்ல வந்து 1000 ஏக்கருக்குரிய நெல்லை பூரா அடைஞ்சு வைப்போம். அதுல சரியான ஜன்னல் வசதி இருக்கணும், காற்றோட்ட வசதி இருக்கணும். அதுல எலி பூடக்கூடாது, மேல எதுவும் தகரங்கிற ஒளியிடக்கூடாது, அஸ்படாஸ் எதுவும் ஒளியிடக்கூடாது. ஏன்னா நெல் வீணா போயிடும். அப்ப அப்படிலாம் செய்யணுங்கிறதுக்காக அப்படிலாம் செய்யறதுக்காக எத்தனை குடோன் கட்டணும். ஆனா யாராவது அப்படி குடோன் கட்டிருக்கானா? நீங்க போய் பாருங்க. உண்மையிலேயே இந்த காணொலியை பாக்குறவங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த பகுதியில விளைநிலங்களுக்கு ஏற்பார் போல் நெல்லுக்கு ஏற்றார் போல் இங்க குடோன் இல்ல. அதனுடைய விளைவுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்துக்காரங்க எல்லா பேரும் சேர்ந்து அவங்களா சொந்தமாக இந்த இடத்த கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நெல் குடோனு. இது விவசாயிகள் பூரா இந்த அரசாங்கம் செஞ்ச கொடுமையில இந்த அரசாங்கம் நம்மளுக்கு உதவி செய்யல, அரசாங்கம் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய வயக்காட்டுக்கார ஊரா சேர்ந்து நெல் வயல்கார ஊரா சேர்ந்து அவங்களா சொந்தமா குடோன் போட்டுக்கிட்டாங்க. அப்பனா நீங்க பாத்துங்க ஐயா, சொந்தமாக நம்மளை நாமளே பாதுகாத்துக் கொள்ள நாம ஏன் பல லட்சம் கோடி வரி கட்டுறோம், பல ஆயிரம் கோடி வரி கட்டுறோம், 100 கோடி 200 கோடி செலவழிச்சு எதுக்காக எம்எல்ஏ எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம், முதலமைச்சரும் பிரதமரே தேர்ந்தெடுக்கிறோம். ஐயா இங்க இருக்கம்மா, நம்ம எல்லாருமே வேலை வெட்டிக்கு வந்துட்டாங்கம்மா. உங்க வீட்டு வேலையை பூரா பார்த்துட்டு நீங்க வந்துட்டீங்க, என் வீட்டு வேலையை பூரா பார்த்துட்டு நான் வந்துட்டேன். ஆனா பொதுவான வேலைகளை நாட்டுக்கு தேவையான சாக்கடை யாரு கட்டுவா, தெருவிளக்க யாரு போடுவா, இருக்கக்கூடிய சாலைகளை யாரு போடுவா அப்படிங்கிறக்காக நம்ம எல்லா பேருமே சேர்ந்து நம்மள ஒருத்தவங்களை தேர்தலில் நிப்பாட்டி அதுல யாரு சிறந்தவங்களோ, யாரு நல்ல கொள்கையில வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் சொல்றதை செய்வாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போட சொல்றாங்க. ஆனா நம்ம மக்கள் எல்லா பேரும்
இந்த ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்ட ஒரே ஒரு காரணத்தினால காலப்போக்கில் ஜனநாயக முறை மாற்றப்பட்டு பலநாயகமாக மாற்றப்பட்டு முழுவதுமாக மாற்றப்பட்ட விளைவு இந்த அளவில் இருக்குமா. அதனால ஒரு தடவை படித்த இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுமா, நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுமா. கீழே இறங்கி போவாங்க, கத்த முடியல. அடுத்த ஊருக்கு போகணுமா, நேராக போகணுமா? ஆனால் லேட்டாதா, நான் இறங்கி போய் அம்மாவங்களோட நின்று வயக்காட்டில் நின்று பேசிட்டு வரலாமேன்னு பார்த்தேன். வேணாமா? என்னமா திட்டா ஜெயசுந்தரனை கல்லை விட்டு இருந்து மண்டையை உடச்சு போடுவேன். இவரையா இவரை கீழே இறங்கி நோட்டீஸ் முடியா, என்ன பண்றேன்னு கேட்குறியா? இவர் டுபாகூர். சரி அம்மா போயிட்டு வரவா, அத்தா எல்லாரும் போயிட்டு வரவா, விவசாயத்துக்கு ஓட்டு போடுங்க. இங்க பாருங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன். இங்க பாரு, ஒரு சேலை எடுக்கிற, ஒரு வேட்டி எடுக்கிற, போன உடனே வேட்டி சேலை ஒரு கடையில் எடுத்துட்டு வந்துறியா? ஒரு தோடு எடுக்க போற, போன உடனே தோடை ஏதாவது ஒரு கடையில் எடுத்துட்டு வந்துறியா? புரியுதா? நீ யோசிச்சு பாப்பையில எந்த கடையில எந்த டிசைன் தோடு நல்லா இருக்கு, எந்த சேலை நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பையில வித்தியாசம் பார்ப்பேன். எந்த கடையில போனாக்க தோடு நல்லா இருக்கும், செய்கூலி இல்லாம இருக்கு, சேதாரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பல இடங்களை பார்ப்பீங்களா? அப்ப எந்த கடைக்கு போனாலும் எந்த பொருள் நல்லா இருக்கு, எந்த கடை நல்லா இருக்கு, எது விலை குறைவா இருக்கு, எது தரமா இருக்கு அப்படின்னு பார்த்து வேறுபாடு பார்த்து வாங்கக்கூடிய நாம அதே மாதிரி தேர்தலில் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது, எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுக்கும் போது யாரு நல்ல எம்எல்ஏ, யார் இதுக்கு முன்னாடி ஜெயிச்சாங்க, யார் ஜெயிச்சவங்க சொன்னதை நிறைவேற்றினாங்க, யாரு சொன்னதை நிறைவேற்றல, எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எவன் ஓட்டு காசு கொடுக்குறமா. ஓட்டுக்கு காசு கொடுத்தா லஞ்சா. நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கமா, யாரெல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுத்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு காசு கொடுத்தாங்க அயோக்கியம், கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு காசு கொடுத்தாங்க அயோக்கியம், உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு சொல்லி காசு கொடுத்தா அயோக்கியம். அம்மா நம்ம ஓட்டு நம்ம நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறக்காக ஓட்டு போடுறோம். அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறேன்னா அவன் அயோக்கிய பய, களவாடி பய, முள்ளமாரி பய, முடிச்சவங்க பய, அயோக்கிய பயிர்களுக்கு ஓட்டு போடாதீங்க. காசு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுக்குற எல்லா அரசியல்வாதியும் அயோக்கிய பய. அந்த அயோக்கிய பயிர்களுக்கு ஓட்டு போடாதீங்கம்மா. 15 வருஷமா நாங்கள் நாம் தமிழர் கட்சியில போட்டிக்கிறோம். 15 வருஷமாக ₹1 கூட ஓட்டுக்கு பணம் கொடுத்ததில்ல. ஓட்டுக்கே பணம் கொடுக்காத நேர்மையான ஒரு கட்சி இருக்கு. கோட்டு கடையாமா இருக்கிறதே மிக முக்கியமானது. நாடு நாசமா போனது காரணம் கோட்டு கடை, சாராய கடை. இந்த கோட்டு கடை சாராய கடையா ஒழிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கஞ்சா விற்பனை ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நாடு நல்லா இருக்குன்னு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க காசு கோட்டு கடைக்கு போகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க பிள்ளை விட்டு உங்க புருஷ கொண்டாட்டி நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ஒரு தடவை விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கம்மா. அம்மா போயிட்டு வரணுமா? எல்லாருக்கும் போயிட்டு வர்றோம். வரவா, நான் நாத்துறேன். ஒரு நிமிஷம் இருக்குல்ல, இறங்கி அண்ணே லேட் ஆகுதா? ஒரே ஒரு தடவை டக்குன்னு இறங்கணும், உள்ள ஓடணும், ஓடியாந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் உள்ள போனோம்னா 2 குப்பை நாத்து நிட்டுறேன். டக்குன்னு அது சூ வேட்டி சேலை எல்லாத்தையும் அவுத்து போட்டு போயிடுறேன். இறங்கிடுமாண்ணே? அண்ணே ஒரு நிமிஷம் திட்டுறேன். ஒரே நிமிஷம் இறங்கினது 2 அவங்கள்ட்ட கை கொடுத்துட்டு நோட்டீஸை கொடுக்குறீங்க. போறேன், நோட்டீஸை கொடுக்குறேன், மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். 2 நாத்து சாமியை கும்பிட்டு நட்டுட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. சரிங்களா? அது அக்கா, நான் சொல்றேன் கேளுங்க. நான் விவசாயம் பாக்குறேன், என் தோட்டத்துல இப்ப வாழை போட்டிருக்கேன். இல்லாட்டி விவசாயம் பார்க்காட்டிக்கிறேன். சட்டையில வைக்க வேண்டாம், நான் எடுத்து கையில பணியில் வச்சுக்கிறேன். அம்மா, நான் விவசாயம் பார்க்காதவனா இருந்தா வெள்ளநாத்தை பத்தி பேச முடியாது. புரியுதுங்களா? வெள்ளநாத்து கொடுக்குற பத்தி விவசாயம் பார்த்தவனுக்கு தான் தெரியும், பார்க்காதவனுக்கு எப்படி தெரியும்? பாரு உள்ள வரீங்க பாரு. உங்க கூட நின்று போட்டோ எடுக்கம்மா. நடுவா அவரு நிலம் ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சிருக்காங்க. எங்க ஊர்ல எனக்கு மட்டுமே 64 ஏக்கர் இருக்கு. மொத்தமா தண்ணி அந்த மைக்கு ஒன்று விடுங்க, ஒரு பாட்டை போடுங்க. பாட்டு நான் எங்கடியா பாடு? ஏன் மானத்துக்கு எடுக்கிறேன்? அந்த கிளவி பாட்டு பாட நான் பேசுவேன். சரி, இப்போ இங்க எந்த பாட்டியாவது பாடுவாங்களா? வாங்க, நட தெரியாதுன்னு இயற்கை விவசாயம் தான். இதுல எல்லாம் உரம் போடு, கெமிக்கல் போடுவீங்க. அதேங்கம்மா, எருக்கலை இருக்குல்ல,
எருக்கலையை பூராத்தையும் முடிங்கி இதில் போட்டு 3 நாள் 4 நாள் 5 நாள் தொலி அடிச்சிருவோம். இன்னைக்கு நீங்கள் தொலி அடிக்கிறதுலேருந்து பரம்படிக்கிற யார் வேணாலும் உழுகலாம், யார் வேணாலும் நாற்று நடலாம். பரம்படிக்கிறதுக்கு நல்லா விவசாயம் தெரிஞ்சதுனால தான் பரம்படிக்க முடியும். இன்னைக்கு பரம்பு இல்லாமல் போச்சு. இந்த தண்ணி நிற்கிதுன்னா இந்த மூலையில் நிற்கிற தண்ணி அந்த மூலையில் நிற்கிற தண்ணி ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் பரம்படிக்கிறது. இந்த மூலையில் தண்ணி நிறையா நின்றுச்சு, அந்த மூலையில் மேடாக போச்சுன்னா நாற்று காஞ்சு பேர் எந்திரிக்காது. பரம்படிக்கிறது 4 மூலையும் சரிசமமாக இருக்கணும். அதுக்கு தான் பரம்படிக்கிறது. வரப்பு வெட்டையில் வரப்பு வெட்டி எடுக்கிற வெறும் வெட்டி தான் எடுத்திருக்காங்க. வெட்டி எடுத்தாக்க வரப்பு நல்லா இருக்கா, திரும்ப களை முளைச்சிடும். வெட்டி எடுத்துட்டு புது மண்ணை எடுத்து பூசணும், முழுகணும். அப்போதே உள்ளே இருக்க புல் வந்து மக்கி போகும். தாடகனாச்சி பனையடியானே அதெல்லாம் நல்லா கும்பிடுவேன். உங்களுக்கு நம்ம நட முடியாது. இல்லை கையில் இருக்க போகிற நடரகத்தை எடுத்திருக்கேன். அதை நடாமல் கொடுக்க மாட்டேன் திரும்ப. அம்மா என்னுடைய குலத்தொழிலே விவசாயம். என்னோட குலத்தொழிலே விவசாயம் சத்தியம். இங்கே இந்த நாற்று மேலே சத்தியமாக நான் விவசாயம் பார்க்குறேன். இப்போ போனாலும் தண்ணி வச்சுவேன். என் ஃபோனில் இப்போ உங்கள் முன்னாடி மோட்ரு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது என் ஃபோனில் கண்ட்ரோல் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் விவசாயத்தை மற்றவன மாதிரி வேடிக்கை பார்க்குறாள். விவசாயம் பார்க்குறது வேறு, விவசாயம் செய்கிறது வேறு. எவன் விவசாயம் பார்க்குறேன்னு சொல்கிறான்னா வேடிக்கை பார்ப்பேன். எவன் விவசாயம் செய்கிறேன்னு சொல்கிறான்னா விவசாயம் இறங்கி செய்வேன். நான் விவசாயம் செய்யக்கூடிய வீட்டில் பிறந்தேன். இப்போ நான் விவசாயம் செய்கிறேன். எனக்கு குலத்தொழிலே விவசாயம். அம்மா நட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, உங்கள் முன்னாடி ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டு போகிறேன். நம்ம ஊர்களில் கிராமங்களில் ஒரு பழக்கம் இருக்குது. நாம் ஏதாவது சத்தியம் பண்ணுறோம்னா கிராமத்தில் முக்கியமான பேச்சு பேசையில் கிராமத்தில் மந்தையில் உட்காந்து பால் நிறைய செம்பு நிறையா பாலை வச்சுட்டு பாலில் சத்தியம் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, ஒரே நிமிஷம் நாற்றை நல்லா விட்டு கேளுங்க. ஒரு நிமிஷம் அம்மா, எரியிற சூரிய மேலே சத்தியமா, இந்த நாட்டு சத்தியமா, எங்கள் கட்சி ஜெயிச்சா 1 ரூபா கூட லஞ்சம் வாங்க மாட்டோம். இந்த 15 வருஷமா இந்த கட்சியில் தேர்தலை போட்டிக்கிறோம். 15 வருஷமா ஓட்டு காசு கொடுத்ததில்ல. சத்தியமாக இந்த விளையக்கூடிய நாற்று உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் பசியமத்தக்கூடிய இந்த நாற்று மேலே சத்தியமா ஒரு தடவை கூட நாம் ஒரு கட்சி இது வரைக்கும் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்தது இல்லை. உங்களுக்கு ஓட்டுக்கு தான் காசு கொடுக்குறால, ரெட்டலைக்கு ஓட்டு போடு, உதயசூரியன் ஓட்டு போடணும். அப்படி ஒரு நாளும் ஒருபோதும் இதுவரைக்கும் நாம் சூரியன் மேல சத்தியம். இது 2 இல்லாட்டி இந்த உலகத்தில் இருக்க எந்த உயிரும் வாழ முடியாது. சூரிய ஒளியும் விவசாயமும் அம்மா, நீங்க உழைக்கிறீங்க, நம்மளாம் யாரு விவசாயி. ரெட்டலா உதயசூரியன் அவங்களுக்கு சின்னத்தை கொடுத்தவன், எங்களுக்கு மட்டும் போயிட்டு வரங்கம்மா. நன்றி நன்றி. ஆமா அந்தாங்கம்மா, போயிட்டு வா. வாக்கு இன்னொன்று இருக்கு, விவசாயம் அரசு பணி. வா வா.